விருதுநகரில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி போராட்டம் நடத்திய போது ஒழுங்கா போறீங்களா இல்லையெனில் வேற மாதிரி ஆயிரம் என எஸ்பி மிரட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சின்னகாமன்பட்டியில் நேற்று பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு நேற்று 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காரியாபட்டி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதைப் போல் நேற்று உயிரிழந்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு விரைந்த விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் ஒழுங்கா போறீங்களா இல்லையெனில் வேற மாதிரி ஆயிரும் என மிரட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது.